ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் ஹாப்பி வித் அம்மு. இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து ஒரு சூப்பரான இடத்துக்கு தாங்க நாங்கள் போயிட்டுருக்கோம். அதாவது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்க மருதமலை முருகன் கோயிலுக்கு தாங்க நாங்கள் வந்துட்டுருக்கோம். அதாவது நாங்கள் வரது பார்த்திங்கன்னா அட்டப்பாடி, அதாவது மன்னார்காட்டிலேருந்து அட்டப்பாடி ஃபாரஸ்ட் இருக்குல்ல, அது வழியாக ஆனைக்கட்டி வந்து அங்கே இருந்தாங்க நாங்கள் நேராக மருதமலைக்கு வரோம். கிட்டத்தட்ட மன்னார்காட்டிலேருந்து மருதமலைக்கு பார்த்திங்கன்னா 85 கிலோமீட்டர் இருக்குது அந்த டிஸ்டன்ஸு. நாங்கள் வந்து பைக்கில் தான் வரோம். நான் சந்தீப் அப்புறம் நம்மளோட குட்டி பாப்பாஸ் 2 பேரும் தான் கூட்டிகிட்டு வரோம். அப்போ வீக்கெண்ட்னால சரி இன்றைக்கி வந்து கண்டிப்பாக போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு காலையிலே வந்து நாங்கள் பிளான் பண்ணி எல்லாம் கிளம்பிட்டோம். காலையில் நாங்கள் வீட்டிலேருந்து பார்த்திங்கன்னா 8 மணிக்கெலாம் கிளம்பிட்டோம். 8 மணிக்கு கிளம்பிட்டு நேராக நம்ம அட்டப்பாடி ஆனைக்கட்டி வழியாக தான் வந்து மருதமலைக்கு வரும். வர வழியெலாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லு ஃபாரஸ்ட் செக்ஷன் தான், ஃபாரஸ்ட் வழியாக தான். ஏன்னா வந்து நம்ம மெயின் ஹைவேல வரணும்னா கோயம்புத்தூர் பாலக்காடு வந்து கோயம்புத்தூர் வந்து தான் வரணும். ஆனால் வந்து நம்ம அந்த காட்டு வழியாக வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது வழியாகவே வந்தாச்சு. அப்போ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மருதமலை வந்துட்டோம். கிட்டத்தட்ட எங்களுக்கு ஒரு 3 மணி நேரம் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்தது. பைக்னால நாங்கள் அங்கங்கே கொஞ்சம் நிப்பாட்டிட்டு அப்படி தான் வந்தோம் பாப்பாங்களை கூட்டிகிட்டு. நாங்கள் வந்த நேரம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 10:30 மணிக்கெலாம் நாங்கள் இங்கே ரீச் ஆகிட்டோம். ரொம்பவே சீக்கிரம் வந்தாச்சு. ரோடும் பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக சூப்பராக இருந்தது. இன்றைக்கி வந்த நேரம் பார்த்திங்கன்னா எங்கள் கும்பல்லாம் அவ்வளோ கிடையவே கிடையாதுங்க. நான் நினச்சேன் எப்படின்னா நிறைய கும்பலாக இருக்கும் அப்படி தான் நினச்சிட்டு வந்தேன். ஆனால் இன்றைக்கின்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கும்பல் கம்மியாக தான் இருந்தது. கிட்டத்தட்ட சந்தீப் என்கிட்ட சொன்னபோது பார்த்திங்கன்னா நிறைய கும்பல் கிட்டத்தட்ட பழனி மாதிரியே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் தான் மருதமலை கோவிலுக்கு வரேன். ஏதோ அவ்வளோ நல்லா இருந்தது. நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்புன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு வந்து நல்ல ஒரு வைப்பாகவே இருந்தது. அப்போ பாப்பாங்களையும் கூட்டிகிட்டு நாங்கள் வந்துட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 10:30 மணிக்கு மேலே தான் நாங்கள் வந்து இங்கே மலையேற ஸ்டார்ட் பண்ணோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா படிக்கட்டு வழியும் வரலாம், அதாவது அடிவாரத்துலேருந்து படிக்கட்டு வழியாகவும் வரலாம். அதாவது நம்ம பஸ்ஸில் வந்து அங்கேருந்து நம்ம வரவங்களாம் படிக்கட்டு வழியாக வரோம். இல்லை நம்மக்கிட்ட பைக்கு கார் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா தனியாக ரோடெல்லாம் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம ஃபாரஸ்ட் வழியாக வர மாதிரியே அவ்வளோ அருமையாக இருந்தது. அங்கேயும் பார்த்திங்கன்னா நிறைய இந்த எலிஃபென்ட் கிராசிங்ஸ் ஏரியா அந்த மாதிரிலாம் கூட நிறைய போட்டிருந்தாங்க போர்டெல்லாம். அதுவும் இல்லாமல் நீங்கள் செக் பண்ணி பார்த்தாலே தெரியும், அங்கெல்லாம் வந்து நிறைய வந்து யானைகள்லாம் வந்து நிறைய வந்திருக்கு. இங்கே இருக்கிற மதில்லாம் உடச்சிட்டு போயிருக்கு. அந்த மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இங்கே படிக்கட்டில் தான் எல்லாம் நடந்து போகணும். அதுக்கு முன்னாடி வந்து அங்கே ரோடு இருக்கனால படிக்கட்டில் தான் போகணும் அப்படின்னு நினச்சிருந்தாங்க. நாங்களும் வந்து அப்படி தான் நினச்சிட்டு வந்தோம். ஆனால் இப்போ ரோடு எல்லாமே எல்லாம் சரியாயிடுச்சு. அதனால நாங்கள் ரோடு வழியாகவே வந்துட்டோம். நேராக பேக்லாம் கொண்டு வந்திருந்தோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் க்ளோக் ரூம்லேயே வந்து எல்லாமே வச்சுட்டு அங்கேருந்து நாங்கள் பூஜை பொருட்கள்லாம் வாங்கிட்டோம். அதாவது இந்த பிரசாதம் பொருட்கள்லாம் இருக்கும் பார்த்திங்களா, அதெல்லாம் வந்து வாங்கிட்டோம். பூ எலும்பிச்சை பழம் அதெல்லாம் வாங்கினோம். ஆனால் இதில் ஒரு பயங்கரமான விஷயம் என்ன அப்படின்னா, நாங்கள் வந்து இந்த அர்ச்சனை இது வாங்கும்போது ஒரு பை மாதிரி தான் கொடுத்தாங்க. அந்த பையில் வந்து பார்த்திங்கன்னா 100 ரூபாய் அந்த பைக்கு. அதில் வந்து 9 பொருள் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நான் உள்ளே வந்து மெயின் செக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த அர்ச்சனையிலே வந்து எலும்பிச்சை பழமும் பூவும் தான் வந்து நமக்கு தேவைப்படும். ஆனால் அது 2 மட்டும் மெயினாகவே இல்லை, மற்றபடி எல்லாமே இருந்தது. அது 2 மட்டும் தனியாக வாங்குற மாதிரி இருந்தது. ஸோ அது மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது. நம்ம வந்து ஃபுல்லாக வாங்கும்போது அதெல்லாம் இருந்தால் தான் நமக்கு ஒரு மன நிறைவாக இருக்கும். இப்போ அது இல்லாமல் நம்ம அதெல்லாம் வெளியில் வாங்குற மாதிரியும் மற்றபடி அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரியல, ஆக 2 தேங்காய் அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ அது எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது. சரி ஓகே நம்ம கோயிலுக்கு வந்துட்டோம், அதில் எதுவும் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது நாங்கள் வாங்கிட்டு அங்கே நேராக நம்ம மலையேறி வந்துட்டோம். மலையேறி வந்துட்டு பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஃபோன் அந்த மாதிரி வீடியோ இந்த மாதிரிலாம் எதுவுமே அலோடு கிடையாது. அதாவது உள்ளே வந்து அலோடு கிடையாது, நம்ம வெளியில் இந்த மாதிரிலாம் கூட எடுத்துக்கலாம். அப்போ அதனால் நாங்கள் மெயினாக வந்து க்யூவில் நின்று சாமி கும்பிட்டு வந்துட்டோம். நாங்கள் ரொம்ப நேரம் நிற்கல, ரொம்பவே சீக்கிரமாக அமுச்சு விட்டுட்டாங்க. க்ளோஸ் பண்ணுற டைம் தான். அதுக்குள்ளேயே நாங்கள் எல்லாம் சாமியெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் வந்துட்டோம். கிட்டத்தட்ட 1 மணிக்கு க்ளோஸ் பண்ணாங்கன்னா 2:30 மணிக்கு தான் திறப்பாங்க அப்படின்னு சொல்லி இங்கே எழுதியிருந்தது. அப்போ நாங்கள் வந்து க்யூவில் நின்று மேலேறி வந்து சாமியெல்லாம் பார்த்துட்டோம். ரொம்பவே சீக்கிரமாகவே பார்த்தாச்சு. அப்புறம் சாமி கும்பிட்டு நாங்கள் வெளில வந்ததுக்கப்புறமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு அரச மரத்துக்கு அடியில் வந்து விநாயகர் வச்சுட்டு இந்த மாதிரி வேண்டுதல் பொருட்கள்லாம் இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் நிறையாவே வச்சுருந்தாங்க இங்கே. அதாவது இந்த குழந்தை இல்லாதவங்களுக்கு, கல்யாணம் ஆகிறவங்களுக்கு அந்த மாதிரிலாம் கூட நிறையா அந்த வேண்டுதல் வச்சு பண்ணுவாங்களே அந்த மாதிரி தான். நம்ம கீழேருந்து வரும்போதே பார்த்துருப்போம் இந்த மாதிரி ஒரு பெரியவர் வந்து ஒருத்தவங்க இந்த மாதிரி தூக்கிட்டு போகிறதுலாம் இந்த வசதிலாம் கூட இங்கே இருக்குது. அதாவது நமக்கு இங்கே பழனிலாம் பார்த்திங்கன்னா நமக்கு ரோப்பு ட்ரெயின்லாம் இருக்கும்ல, இங்கே வந்து அதெல்லாம் எதுவுமே இல்லை. அப்படிங்கிறதுனால வந்து நம்ம இந்த மாதிரி அங்கேருந்து காரில் வந்துட்டு இல்லைனாலும் அடிவாரத்துலேருந்து இந்த மாதிரி ஆளுங்களாம் கூட இருக்காங்க. அவங்கக்கிட்ட நம்ம இந்த மாதிரி புக் பண்ணிவிட்டு பணம் கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க வந்து இந்த வயசானவங்களோ இல்லை நடக்க முடியாதவங்களோ அவங்களெல்லாம் வந்து இந்த மாதிரி தூக்கிட்டு வந்துட்டு மேலே கொண்டு வந்து விட்டுருவாங்க. ஒரு ஆசை தான் வந்து மருதமலை போகணும் அப்படின்ட்டு. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா பாப்பாங்களுக்கு மொட்டை அடிக்க பழனி அந்த மாதிரிலாம் போயிட்டு வருவோம். ஆனால் மருதமலை வந்து எனக்கு தெரிஞ்சார மருதமலை வந்து ரொம்ப தூரத்தில் இருக்குது அந்த மாதிரி தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் திடீர்னு ஒன்று நான் சந்திப்பிட்டு சொல்லும்போது நாங்கள் மேப்பில் செக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே ஈஸியான வழியிலே வந்து மருதமலை இவ்வளோ பக்கத்தில் இருக்குது அப்படிங்கிறது தெரியும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. நாங்கள் வந்து பார்த்ததுலேயே சரி ஓகே கண்டுபிடிச்சிட்டோம், இவ்வளோ டிஸ்டன்ஸ் தான் இருக்குது அப்படின்னு நாங்கள் ஓகே சொல்லிவிட்டு நாங்கள் 2வது நாளே நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் இங்கே வரத்துக்கு. வந்தோடனே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு பாசிட்டிவ் வைப். அதாவது சுற்றிலுமே பார்த்தா தெரியும் ஃபுல்லுமே காடுகள் தான். இந்த காடுகள்லாம் கிட்டத்தட்ட
அட்டப்பாடி, அதே மாதிரி முள்ளி, அந்த மாதிரி எல்லா மலைகளையும் சார்ந்து தான் இந்த காடு இருக்குது. கிட்டத்தட்ட எங்கேருந்து இருக்குன்னா அவ்வளோ தொடர்ச்சி மலைன்னு சொல்லலாம். தொடர்ச்சி மலையில் இந்த வெள்ளையங்கிரி மலை அந்த மாதிரி மலைகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து இந்த மலையோட தொடர்ச்சி மலை தான். ஒவ்வொரு மலையும் ஒவ்வொரு மலைக்கும் ஜாயிண்டாக தான் இருக்குது. அப்போ நம்ம அட்டப்பாடியிலேருந்து வரும்போதே பார்த்திங்கன்னா இந்த மலைகள்லாம் ஃபுல்லுமே மலைகள் தான். சைட்லலாம் நான் அதெல்லாம் வந்து உங்களுக்கு காமிக்கும்னு நினச்சேன். ஆனால் வந்துட்டு பாப்பாங்களாம் இருக்கனால சரி நமக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்காது பைக்கில் ரொம்ப வீடியோ எடுக்கிறதுக்கு. அப்படிங்கிறதுனால தான் சீக்கிரம் பாப்பாங்களாம் வேறு தூங்கிட்டாங்க பைக்கில் வரும்போது. அதனால தான் நான் அதில் எதுவுமே காமிக்கல. கண்டிப்பாக நம்ம அடுத்த தடவை 4-வீலரில் வரும்போது நான் அதெல்லாம் டீட்டெயிலாக வந்து காமிக்கிறேன், நம்ம அட்டப்பாடியிலேருந்து எப்படி வரோம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இடம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஏன்னா நம்ம ஆனைக்கட்டி தாண்டிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டருக்கு அந்த சைடு பார்த்திங்கன்னா ஃபுல்லும் ஃபாரஸ்ட்டு தான். அதாவது நிறைய யானைகள், அதே மாதிரி காட்டெருமைகள், அந்த மாதிரிலாம் கூட நிறையா இருக்கும். நிறைய போர்டெல்லாம் இருக்கும். ஒரு 6-7 கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த காட்டுக்குள்ளேயே ட்ராவல் பண்ணி வர மாதிரி தான் இருக்கும். இங்கேயும் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 மணிக்கெலாம் நம்ம இங்கே ரீச் ஆகிட்டோம். ஆனால் வந்துட்டு ஆனால் கொஞ்சம் வெயிலாக தான் இருந்தது. ஆனால் சுற்றிலும் இந்த மலைகள்லாம் இருக்கிறனால நமக்கு அந்த வெயிலாம் அவ்வளோ தெரிஞ்சிக்கல. முக்கியமாக அங்கே உள்ளே வந்து இந்த இதிலலாம் வந்து பார்த்திங்கன்னா சாமி கும்பிட்டு நம்ம அங்கே வந்து உட்காருவோம் பார்த்திங்களா, அந்த இதுலலாம் மண்டபத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ கூலிங்காக இருந்தது. நல்லா இருந்தது. ஏன்னா நம்ம ரொம்ப நேரம் இப்போ ஒன்றும் இல்லை, காலைல வந்தவங்க கூட அந்த சாமி கும்பிட்டுட்டு அந்த மண்டபத்துலேயே உட்காந்துட்டோம் அப்படின்னா கூட ஈவினிங் கூட நம்ம அந்த சாமியை பார்த்துட்டு கூட நம்ம பொறுமையாக போகலாம். இங்கே வந்து மெயினான விஷயம் என்ன அப்படின்னா, சாயங்காலம் அடிவாரத்துலேருந்து படிக்கட்டு வழியாக ஏறுறவங்க 5 மணிக்கு மேலே அலோடு கிடையாது. ஏன்னா வந்து சுற்றிலும் கொடும் காடுனால இங்கே வந்து சிறுத்தை, யானைகள்லாம் நடமாட்டம் இருக்குது. அதாவது யானைகள்னால 2-3 பேர் உயிரே போயிருக்கு அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க அந்த படிக்கட்டில், அதாவது அந்த அடிவாரத்துலேருந்து படிக்கட்டு வழியாக வரவங்களுக்கு. அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த தைப்பூசம் அந்த மாதிரி ஒவ்வொரு பங்குனி உத்திரம் அந்த மாதிரி பெரிய பெரிய முருகனோட திருவிழாலாம் வரும் பார்த்திங்களா, அந்த மாதிரி டைம்லலாம் வந்து இங்கே நிறைய லைட் செட்டிங்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த டைமில் அலோடு இருக்கா என்னன்னு தெரியல. ஆனால் நான் வந்து கீழே பார்த்த விஷயம் இதுதான், வந்து 5 மணிக்கு மேலே படிக்கட்டில் வந்து படிக்கட்டு வழியாக யாருமே போக முடியாத, அலோடு இல்லை அப்படின்னு சொல்லி கீழே எழுதி போட்டிருந்தாங்க. மெயின் ரீசன் இதுதான், யானைகளும் சிறுத்தைகளும் நிறையா இருக்கிறதுனால வந்து யாருமே அலோடு இல்லை அப்படின்னு தான் சொல்லி போட்டிருந்தாங்க உண்மையாலுமே. ஆனால் நம்ம இந்த சைடு வரலாம். அதாவது 4-வீலர் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரோடு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸில் அந்த மாதிரி ரோடு வழியாக நம்ம வரலாம். கிட்டத்தட்ட 10 ரூபா மட்டும் தான் சார்ஜ் பண்ணுவாங்க. அதாவது பைக்கு, கார் அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் இந்த மாதிரி 10 ரூபா மட்டும் சார்ஜ் பண்ணிவிட்டு நம்மளை விட்டுருவாங்க. அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எங்கேயும் நிற்கிறதுக்கு வந்து அவ்வளோ நல்லதில்லை. ஏன்னா ஃபுல்லுமே ஃபாரஸ்ட்டு தான். எங்கேருந்து எது வரும்னே தெரியாது. அந்தளவுக்கு ஒரு பயமாக கூட இருந்தது எனக்கு. அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வரும்போது பார்த்திங்கன்னா நம்ம முள்ளி போகிற மாதிரி அந்த மாதிரி ஒரு முள்ளி காடு இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த காடு தான் ஞாபகம் வந்து. அந்த அளவுக்கு ரொம்ப திக்னஸாக தான் இருந்தது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ கும்பலாக இருந்தாலும் வந்து நம்மளை சீக்கிரம் நல்லா நிம்மதியாக சாமி கும்பிட விடுறாங்க. ஒவ்வொரு இடம் மாதிரிலாம் ரொம்ப அந்த வெயிட் பண்ண வைக்கிறது அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. நாங்கள் வந்து நின்னதும் தெரில, ஆனால் உள்ளே சாமி பார்த்ததும் தெரில. அந்த அளவுக்கு எல்லாம் சூப்பராக மூமெண்ட் ஆகிட்டே இருந்தது. உண்மையாகவே சொல்ல போகணும் அப்படின்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் கிடச்சிச்சு இங்கே வந்தோடனே. நம்ம எவ்வளோ தான் வந்து ஒரு மனசு வந்து எவ்வளோ இதாக இருந்தாலும் இந்த மாதிரி, அதாவது உண்மையாலுமே இந்த மாதிரி கோவிலுக்கு வந்தோம் அப்படின்னா நம்மளோட அந்த இதெல்லாம் வந்து நெகட்டிவ்லாம் போயிட்டு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் வந்து நம்மளால் நல்ல ஒரு ஃபீல் பண்ண முடியும். நல்லாவே இருந்தது உண்மையாலுமே. நான் வந்து அதான் சொல்லிட்டு இருந்தேன் சந்தீப்டா, நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம வந்து 85 கிலோமீட்டர் தான் இருக்குது நம்ம இங்கே இருந்து. அதனால் 2 மந்த்துக்கு ஒன் தடவை நம்ம இந்த மாதிரி வந்துட்டு போகலாம் அப்படின்லாம் கூட சொல்லியிருந்தேன். ஏன்னா நல்லா இருந்தது. நம்ம வந்து இந்த மெயின் ரோட்டு கூட டவுன் கூடலாம் வராமல் வந்து இந்த காட்டு வழியாக வர்றது வந்து அது ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து இந்த மாதிரி கோயிலுக்கு ஒரு காட்டுக்குள்ளே வந்து இப்படி ஒரு அருமையான ஒரு கோவில் இருக்குது அப்படிங்கிறது வந்து அது ஒரு அதிசயமான ஒரு விஷயந்தான். இந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஒர்க்கெல்லாம் கூட நடந்துகிட்ருக்கு. கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கெல்லாம் எவ்வளோ ஆழத்துலேருந்து அவ்வளோ பில்டிங்லாம் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம படிக்கட்டு வழியாக தான் இந்த சைடு இறங்கி வந்தோம். இந்த சைடு வரும்போது பார்த்திங்கன்னா இங்கே வந்து பிரசாதமாக வந்து லட்டு, வெள்ளை லட்டு, அதே மாதிரி இந்த மாதிரி எல்லோ லட்டு, முறுக்கு, சிப்ஸு, ஹல்வா, இந்த மாதிரி அதிரசம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நிறைய வந்து இங்கே கொடுத்துட்ருக்காங்க. இதெல்லாம் வந்து தேவசம் போர்டில் தான் வந்து ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. அதே மாதிரி பஞ்சாமிர்தமும் இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் 30 ரூபா 50 ரூபா அந்த மாதிரி ஒரு ரேட்டில் தான். நார்மல் ரேட்டில் பார்த்திங்கன்னா நிறைய பொருட்கள்லாம் வந்து இங்கே கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா லட்டு, முறுக்கு, அதே மாதிரி அதிரசம், ஹல்வா அந்த மாதிரி இதெல்லாம் வந்து வீட்டுக்கு வாங்கிட்டு கிளம்பிட்டோம் அங்கேருந்து. இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக அங்கேருந்தே வந்து ரெடி பண்ணி எல்லாம் பண்ணுறது தான். அந்தளவுக்கு நெய் வாசம்லாம் வந்து ரொம்ப அருமையாக இருந்தது. இங்கே இருக்கிற அந்த செய்கிற அல்வா, அந்த அதிரசத்தில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு நல்லா இருந்தது.
அப்போ அங்கேருந்து வந்து நாங்கள் இறங்கிட்டோம். இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா லேட்டானதுனால வந்து நட அடைச்சிட்டாங்க. நட அடைச்சிட்டு நீ 2:30 மணிக்கு மேலே தான் நட திறக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா 5 மணிக்கு மேலே அடிவாரத்துலேருந்து படிக்கட்டில் வர முடியாது. அப்படி நம்ம வந்து ஈவினிங் வந்து இங்கே சாமி கும்பிடணும் அப்படின்னா நம்ம அந்த சுற்று வழி இருக்குது பார்த்திங்களா, காட்டு வழியாக அந்த ரோட்டில் வரலாம். அந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. நான் நல்லா பயம் இல்லாமல் நம்ம வரலாம். அப்போ ஈவினிங் டைம்லலாம் வரும்போது பார்த்திங்கன்னா நம்ம பைக்லேருந்து வெளியில் வராமல் அல்லது கார்லேருந்து வெளியில் வராமல் அந்த மாதிரிலாம் நம்ம டேரெக்டாக வந்துட்டோம் அப்படின்னா நமக்கு எந்த ஒரு இதுவும் இருக்காது. ஏன்னா வந்து சைட்லலாம் ஃபுல்லும் காடு தான். அதனால் வந்து அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம பார்த்து கவனித்து வர்றது ரொம்பவே நல்லது. நான் நினச்சேன் வந்து பார்த்திங்கன்னா மருதமலை சொன்ன மாதிரி ரொம்ப தூரத்தில் இருக்கும் அப்படின்லாம் கூட நினச்சிருந்தேன். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 மலை தாண்டி தான் இங்கே இருக்குது அப்படின்னு தெரியும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. நாங்களும் இந்த ரோட்டில் வந்தப்போ பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்தது. ஏன்னா வந்துட்டு வெயில் அவ்வளோ எடுக்க வேண்டாம், ஃபுல்லு காடுகள் தான், மரங்கள் தான். அதுக்குள்ளே வரும்போது ரொம்பவே நல்லா நமக்கு அந்தளவுக்கு ஒரு இது இருக்காது, டென்ஷன் இருக்காது. இதே நம்ம மெயின் ஹைவேலாம் வந்து வெயில் இருக்கும். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நல்ல வெயில் தான். ஆனால் தெரிஞ்சுக்கல, ஏன்னா சுற்றிலும் இந்த காடு மலை மேலே இருக்கிறதுனால காற்று நிறையா இருக்கிறதுனால நமக்கு அந்தளவுக்கு வெயில் தெரிஞ்சுக்கல. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இலவசமாக பிரசாதம், அதாவது சக்கரை பொங்கல் அந்த மாதிரிலாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதையும் நாங்கள் வாங்கிட்டு அங்கேருந்து வந்துட்டோம். இப்போ இந்த வழியில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு அடிவாரம் படிக்கட்டு வழியாக போகிறது, இந்த சைடு நம்ம கார் வழியாக போகிறது அப்படிலாம் கூட இங்கே இருந்தது. ஸோ நம்ம இந்த வழியாக நம்ம இறங்கி வந்துட்டுருக்கோம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அடிவாரத்துலேருந்து நம்ம ரோட்டு வழியாக போகிறது. இந்த வழியாக போனோம் அப்படின்னா ரொம்ப ஈஸி. கார் வச்சுருக்கவங்க, பைக் வச்சுருக்கவங்க இந்த வழியாக நம்ம போய்க்கலாம். இல்லை வந்து ஈவினிங் வந்து நம்ம பஸ்ஸில் வந்துட்டு போகணும் அப்படின்னு நினச்சா நடக்காது. ஏன்னா நம்ம 5 மணிக்கு மேலே நமக்கு படிக்கட்டிலேருந்து அலோடு கிடையாது. நம்ம பக்கத்தில் இருக்க, அதாவது கோயம்புத்தூர் இருக்கவங்களுக்குலாம் தெரியும் எப்படி வருது என்னென்னு. ஆனால் நம்ம ஆனைக்கட்டி இந்த மாதிரி சைடில் உள்ளவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸி அவங்களுக்குலாம் வருது எப்படி அப்படிங்கிறது. ஏன்னா வந்துட்டு ஒரு பஸ்ஸே போதும் அந்த மாதிரி நம்ம மாற்றி வரதுக்கு. அந்த அளவுக்கு சூப்பராக இருந்தது. இப்போ இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடிவாரத்துலேருந்து ஒரு 4-5 ஸ்டெப் ஏறி வந்து நாங்கள் இங்கே வந்தோம். ஏன்னா இங்கே விநாயகர்லாம் இருக்கிறனால இங்கேயே சாமி கும்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் வந்து அடிவாரத்துலேருந்து போகிறது. அப்போ இங்கேயே வந்து நம்ம சைட்லலாம் இந்த மாதிரி இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. யானைகள் சிறுத்தைகள் இருக்கிறனால 5 மணிக்கு மேலே படிக்கட்டில் வந்து நடந்து போக அலோடு இல்லை அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி போர்டெலாம் இருந்தாங்க. ஸோ அதையும் வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தான் இது வந்து ஷேர் பண்ணி காமிச்சேன். நம்ம அங்கேருந்து சாமி கும்பிட்டு கீழே இறங்கி வரும்போது இந்த அடிவாரத்தில் இருக்க நிறைய கடைகள் இருக்குது. அதில் ஒரு கடையில் வந்து நாங்கள் இங்கே ஏறி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம 90s யூஸ் பண்ண சாக்லேட்ஸ்லாம் இருக்கும் பார்த்திங்களா, ஸ்கூல் டேஸில் யூஸ் பண்ண சாக்லேட்ஸ்லாம் இங்கே நிறையாவே இருந்தது. ஒவ்வொரு பாக்கெட்டுக்கு 20 ரூபாய் அந்த மாதிரி ரேட்டில் தான் போட்டிருந்தாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஸ்வீட் மெமரியாக இருந்தது. அடுத்து நம்ம முருகனை பார்த்தா அதே சந்தோஷத்தோடு நாங்கள் இங்கேருந்து கிளம்ப போகிறோம். அப்போ இந்த ட்ரிப்பு பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது. அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.